வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி: கொளுத்துகிறது தொடர் வெப்பம், விடுமுறை விடப்படுமா என்ற ஒரு சந்தேகம் அனைத்து விதமான மாணவ செல்வங்களிடமும் பெற்றோர்களிடமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணமாக கன்னியாகுமரி வரவுள்ளார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தின் 18 வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் RC உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் மேலும் பிடிபட்ட சிறார்களுக்கு 25,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஜூன் 3ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு: டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் ரூபாய் 2,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மக்களவை தேர்தல்களுக்கான 7ஆம் கட்ட கடைசி தேர்தலில் 57 மக்களவை தொகுதிகளுக்கு ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழ்நிலையிலே நாளை மாலையுடன் பிரச்சாரம் என்பது ஓய்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு: வெப்பம் தற்போது கொளுத்திக் கொண்டு இருந்தாலும் கூட ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரவலான மழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு: மே 30ஆம் தேதி பழனி முருகன் கோவிலில் ரோப் கார் சேவை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு: பீகாரில் ஓகேங்களா, கிட்டத்தட்ட வெப்ப அலை காரணமாக பள்ளி மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு. இதனால் பீகார் மாநிலத்தில் ஜூன் 8ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போல பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் நிறைய வீடியோ இருக்குது, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்